நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்மொழியாம் தமிழ் மொழியில் பல இலக்கியங்களும் இலக்கண நூல்களும் ஏராளம். இந்த காணொலியில் அவைகளில் ஒன்றாகிய புறநானூற்று கதைகளில் ஒன்றைத்தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள். இன்று இருக்கின்ற கருவூர் மாவட்டம் அதை சேர நாட்டின் தலைநகராக கொண்டு தகடூர் மீது படையெடுத்து அதன் மன்னன் அதியமானை வென்றவன் சேரமான் தகடூர் பெருஞ்சேரல் இரும்புரை. வீரமிக்க சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரையை பார்க்க மோசி கீரனார் என்ற புலவர் பல மைல் தூரம் நடந்து சேர மன்னன் அரண்மனைக்கு வருகிறாரு. நல்ல வெயிலில் பசி மயக்கத்தில் நடந்தே வந்த புலவர் அரண்மனையில் வந்தவுடன் நடந்து வந்த களைப்பும் பசி மயக்கம் அசதி காரணமாக ஓய்வெடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாரு. ஓய்வெடுக்க அங்கும் இங்கும் பார்க்கிறாரு. அங்கு இருந்த ஒரு மண்டபத்தை பார்த்து அந்த மண்டபத்தின் மேடையில் ஒரு கட்டில் காலியாக இருப்பதை பார்க்கிறாரு. ஆனால் அதை சுற்றி பூக்களாக ஏதோ கடவுளுக்கு வழிபாடு உள்ள இடம் போன்று இருப்பதை தூக்க களைப்பில் இருந்த புலவர் இருந்த களைப்பில் அதை யோசிக்க மனம் போகாமல் அந்த கட்டிலின் மீது ஏறி தலைக்கு கை வைத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்டிலில் பட்டு போர்வை போத்தி இருக்க தன்னையும் மறந்து தூங்கிடுறாரு. நல்ல தூக்கத்தில் அங்கு யார் வருகிறார் போகிறார் என்பது கூட தெரியாமல் நல்ல தூங்கி கண்விழிக்கிறாரு. அவர் கண்விழித்த போது பார்த்த காட்சி அவருக்கு பயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குது. அருகில் சேரமான் தகடூர் பெருஞ்சேரல் இரும்புரை அரசர் மயில் தொகையால் தூங்கி கொண்டிருந்த எனக்கு வீசி கொண்டிருக்கிறத பார்த்து தூக்கி வாரி போடுது. இதை பார்த்த புலவர் கட்டில் மேலிருந்து திடீரென்று கீழே இறங்க, அரசர், ஏன் எழுந்து விட்டீர்கள்? இன்னும் சற்று ஓய்வெடுக்க வேண்டுமெனில் ஓய்வெடுங்கள், எனக்கு வீசி தரும் பாக்கியத்தை தாரும் என்று அடக்கமாக கூற, ஏன் அரசு இப்படி செய்தீர்கள்? நான் தான் தூக்க மயக்கத்தில் படுத்து விட்டேன் என்று கூறி அரசரின் பின்பக்கம் பார்க்க படைக்காவலர்கள் முரசோடு அங்கு நிற்பதை பார்த்த புலவருக்கு அடுத்த அதிர்ச்சி உண்டாகுது. அதிர்ச்சியில் கண்கள் பயத்தால் மிரண்டு போகுது. பேச்சு வராமல் நாக்கு குளறுது. அனைவரும் புலவரை பார்க்க சுதாரித்து கொண்ட புலவர் தான் படுத்திருந்த கட்டில் அரசரோட முரசு கட்டில் என்பதை பயத்தோட பார்க்கிறாரு. புலவருக்கும் தெரியும் அந்த அரசரோட முரசு கட்டிலில் அரசரோட முரசை தவிர யார் ஏறினாலும் வாளால் வெட்டி கொள்வது வழக்கம் என்று. முரசை நீராட்டி எடுத்து வர போகும் நேரத்தில் தான் முரசு கட்டிலில் படுத்தேன் என்று பயத்துடன் அரசரிடம் கூற, அரசர் அதற்கு, நீங்கள் வேண்டுமென்றா செய்தீர்கள், தூக்க களைப்பு, தெரியாமல் ஏறி படுத்து விட்டீர்கள், வேறொருவர் இதை செய்திருந்தால் வாளால் வெட்டி இருக்க தயங்க மாட்டேன். அரசர் அதற்கு, நீங்கள் வேண்டுமென்றா செய்தீர்கள், தூக்க களைப்பு, தெரியாமல் ஏறு படுத்து விட்டீர்கள், வேறொருவர் இதை செய்திருந்தால் வாளால் வெட்டி இருக்க தயங்க மாட்டேன். கட்டிலில் ஆள் படுத்திருப்பதை பார்த்து ஆத்திரத்தோடு வாளை உருவி கொண்டுதான் வந்தேன். நல்ல வேளை அந்த நேரம் புரண்டு படுத்தீங்க. உங்க முகத்தை பார்த்ததும் கோபம் அடங்கிருச்சு. தமிழுக்கு மரியாதை செய்வது எனது கடமை, அதனால் உருவிய வாளை உரைக்குள் போட்டேன். நீராட்ட எடுத்து போன முரச காவலர்கள் கொண்டு வந்தாங்க. உங்கள் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களை தடுத்து நிறுத்தினேன் என்று நடந்த எல்லாவற்றையும் அரசன் சொல்லி முடிக்க, புலவர் நன்றி பெருக, கண்களில் நீர் பெருக, தமிழுக்காக இவ்வளவு பெரிய மன்னிப்பா அப்படி சொல்லி மன்னனை கட்டி தழுவுகிறாரு புலவர். புலவரையும் கட்டி தழுவிய மன்னர், அதிகமாக மன்னிப்பு கேட்கிறீர்கள், தமிழுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், நான் செய்தது மிக சிறிய காரியம். இன்மையில் புகழையோ மறுமையில் புண்ணியத்தையோ எதிர்பார்த்து நான் இதை செய்யவில்லை. உங்களுடைய தமிழ் புலமைக்கு நான் செலுத்த வேண்டிய வணக்கம் என்று அரசர் கூற, புலவர் அதற்கு, தமிழின் பெயரால் பிழைத்த உயிரல்லவா என்று புலவர் கூற, அரசர் சிரித்து கொண்டே மோச்சிகீசனாரை அழைத்து கொண்டு அரண்மனைக்குள் செல்கிறாரு. காவலர்கள் முரசை கட்டிலில் வைத்து அதற்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய துவங்குறாங்க. புலவருக்கு அரசர் தேவையான பொன்னையும் பொருளையும் அரசர் கொடுக்க, புலவரின் மனசு தமிழை வாழ்த்தி கொண்டே இருக்குது. தமிழுக்கு அன்றைய அரசு செலுத்திய வணக்கங்களும் இந்திய அரசு செய்ய வேண்டிய மரியாதைகளுக்கும் இந்த நிகழ்வு ஒரு சான்றா இருக்குது.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை போன்று பல காரியங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.